கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. கன்றுகள் ஓடச் செவியில் கட்டெரும்பு பிடி தீண்டால் தென்றி கெடுமாயில் வெண்ணெய் திரட்டி விழுங்குமா காண்பன் நின்றமராமரம் சாய்த்தாய் நீ பிறந்த திருவோணம் இன்று நீ நீராட வேண்டும் எம்பிரான் ஓடாதேவாராய். ஏதாவது குறும்புகள் செய்து கொண்டே இருக்கியே கண்ணா. அவன் என்ன செய்கிறான், யசோதை கூப்பிடும் போதே அந்த கண்ணுக்குட்டிகள் இளங்கண்ணுக்குட்டிகள் இருக்கு மெனக்கட்டு கட்டெரும்பு பிடிச்சுன்னு போய் அந்த கண்ணுக்குட்டிகளுடைய காதில் விடுறானா. அப்படி விட்டா என்ன பண்ணுனால் அது காதெல்லாம் ஆட்டின்னு இங்கே எங்கேயும் ஓடும். அதை பார்க்கறதுல ஒரு குஷி. அது ஓடுறத கன்றுகள் ஓட செவியில் கட்டெரும்பு பிடித்திட்டால் குறுகுறுங்கும். அந்த கன்றுகளுக்கெல்லாம் குறுகுறுங்கும். இப்படியும் அப்படியும் ஓடும். அது ஒரு இடத்துல கட்டி இருக்கு. மாடு கறக்கணும்னா அதை அவிழ்த்து விட்டு மாடு கறக்கிற வழக்கம். மாடு கறந்தாதானே பால் கிடைக்கும். பால் கிடைச்சாதானே தச்சி கிடைக்கும். தயிர் கிடைச்சாதானே வெண்ணெய் கிடைக்கும். தென்றி கெடுமாகில், தென்றினா செதறி ஒரு இடத்துல கூட்டமாக இருக்கிற கண்ணுக்குட்டி காதில் கட்டெரும்பு விட்டா இங்கேயும் அங்கேயுமாவது ஓடி போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி பால் கறக்கிறது? பால் கிடக்கலைன்னா தினம் வெண்ணெய் உனக்கு வேண்டிருக்க. அதுவும் வெண்ணெய் கொஞ்சம் நஞ்சமாக உனக்கு வேண்டிருக்கு. வெண்ணெய் திரட்டி விழுங்குமா காண்பன். உனக்கு வேண்டிய வெண்ணெய்களெல்லாம் எப்படி கிடைக்கும்? அது மாதிரி குறும்புகள் செய்யாதே. நின்ற மராமரும் சாய்த்தாகாய். பூர்வாவதாரத்தில் 7 சால விருட்சங்களை ஒரே பானத்தினாலே ஸ்ரீராமாவதாரத்தில் தள்ளி சுக்ரீவனுக்கு தன்னிடத்திலே நம்பிக்கை உண்டாக்கும்படியாக செய்தான். நின்ற மராமரும் சாய்த்தாய் இன்றைக்கு நீ பிறந்த திருவோணம். திருவோணம்னா சிரவணம். பொதுவாக பகவான் விஷ்ணுவுக்கு சிரவணம்ங்கிறதுனாலே அர்ச்சாவதாரங்கள்லையும் அதையே சொல்றது. பெரும்பாலும் திவ்ய தேசங்களில் பெருமாளுக்கு சிரவணமாகவே இருக்கிறதுனால சிரவணத்தில் தான் திருமஞ்சனம் பண்ணுவா. அதனால நீ பிறந்த திருவோணம். ஸ்ரீ பாகவதத்திலையும் யசோத கண்ணனை கூப்பிடுறாள். கிருஷ்ண கிருஷ்ணாரவிந்தாட்சா தாதஜேஸ்தனம் பீபக சுச்ராந்தோசி பாலகா. கண்ணா கண்ணா தாமரை கண்ணா கிரீடாசிராம், நீ விளையாடி விளையாடி களைச்சு போயிட்ட கண்ணா, பால் குடிக்கவா. மம்ம முன்ன வாராயின்னு பாடினாள்யா நேற்றைக்கு. பாகவதத்திலையும் சொல்லப்படுறது. ஸ்தனம் பிபே. நீ எங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடுறியே, இங்கே வா குளிக்கலாம் வா. நான் இன்னைக்கு குளிக்க மாட்டேன். இன்னைக்கு குளிக்க மாட்டேன்னு என்னைக்கு குளிப்பேன்? ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் சொல்றாய். இன்னைக்கு நீ அவசியம் குளிச்சாகணுமே. ஜன்மர்ஷமத்ய பவதஹ விப்ரேப்யோ தேஹிகா சுசிஹி. ஜன்மர்ஷமத்ய பவதஹ, இன்னைக்கு பிறந்த நாள் என்று. நிறைய பிராமணர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் என்பதற்காக அவளுக்கெல்லாம் தானம் பண்ணணுமே. பிராமணர்களுக்கு தானம் பண்ணணும்னா கிருஷ்ணனுக்கு எப்போதும் ஆசை. பட்டன்னு கிளம்புறான். நீ குளிச்சு விட்டு பண்ணாதான் அவர்கள்லாம் வாங்கிப்பாளாம். விழுப்போட தானம் பண்ணா அவர்கள் வாங்கிக்க மாட்டார்கள். அதனால நீ இங்கே வந்து உட்காரு, உனக்கு நான் எண்ணெய் தேய்ச்சி விடுறேன், குளிச்சு விடுறேன். இதுக்கு ஜன்மர்ஷமத்ய பவதா, உனக்கு ஜென்ம நட்சத்திரம் இன்றைக்கு என்று சொல்றாள் இல்லையா ஆழ்வார். அதைத்தான் சொல்ற. நீ பிறந்த திருவோணம் என்று நீ நீராட வேண்டும் எம்பீரான் ஓடாதேவாராகாய். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.